வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தையல் பாடம் 25. இன்றைய பாடத்தில் ப்ளவுஸு சாரீ ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் இல்லைங்களா? கட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு தான் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணணும். இப்போ நான் இது சாரீ ப்ளவுஸ் தான். கலம்காரி சாரியிலேருந்து நான் ப்ளவுஸ் பிட் கட் பண்ணியிருக்கேன். இது 1 மீட்டர் கிட்ட நல்ல நீளம் அகலம் நல்லாவே அதிகமாகவே இருக்குது. நம்ம அவசரப்பட்டு சாரீ ப்ளவுஸை கட் பண்ணக்கூடாதுங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரீ 5.5 மீட்டர் இருக்கான்னு பாருங்க. ப்ளவுஸ் தனியாக 1 மீட்டர் இருக்கணும். மொத்தம் 6.5 மீட்டர் சாரியில் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளவுஸ் விட்டு தாராளமாக கட் பண்ணிக்கலாம். சிலவங்க குண்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் சாரீலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக 6 மீட்டர் புடவை இருக்கணும். அது போக ப்ளஸ் 1 மீட்டர் ப்ளவுஸ் விட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் கட் பண்ணாமல் வேறு தனி துணி வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க சாரீக்கு ஏற்ற மாதிரி. நான் கலம்காரி சாரியிலேருந்து இந்த ப்ளவுஸ் விட்டு கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். முதல்ல நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். கோல்டன் பார்டர் வருது. ப்ளவுஸ் பிட்டை 2ஆ மடித்து 4ஆ போட்டிருக்கேங்க. இதை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் இங்கே வைக்கிறேன். நான் கீழே கரை பகுதி, அதனால் நம்ம மடிக்கிறதுக்கு எதுவுமே விட வேண்டாம். ஏன்னா இது பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஹைட்டு தேவைன்றதுனால எனக்கு இங்கே ரொம்ப கை ஸ்லீவ்ஸ் ஷார்ட்டாக இருக்குது. அதனால் நான் 1 இன்ச்சஸ் மேலே வச்சுட்டு இந்த கையோட லென்த் இப்படி எடுத்து வைக்கிறேன். இது ஹாமுலோட இறக்கம். இந்த சைடு 1.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். நார்மலாக பிகினர்ஸ் 2 இன்ச்சஸ் வைக்க சொல்லி தான் நான் சொல்லுவேன். எனக்கு 1.5 இன்ச்சஸ்க்கு தான் துணி இருக்கிறதுனால நான் அப்படியே 1.5 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கை வளைவு நான் இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். நான் ஏற்கனவே மெஷர்மெண்ட் பண்ணுறது, அளவு முறையில் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து ஒரு கட்டிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். நான் இதில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நல்லா கவனிங்க. இந்த இது டைலர் ஷாப்பில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இப்படி லேசாக இப்படி ஃப்ளாட்டாக வாங்க இங்கே கொஞ்சம் வளைவு கொடுத்து இப்படி, புரியுதுங்களா? இப்போ இது குடையணும் அப்படின்னும் போது நம்ம இந்த இடம் 1 இன்ச்சஸ் விட்டுட்டு இப்படி லைட்டாக கொண்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். வேற மெத்தட் டைலர் அவங்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கையில் 1.5 இன்ச்சஸ், கீழே டவுன் ஸ்லீவ் 1.5 இன்ச்சஸ், இங்கே மேல் கை சுற்றளவு 1.5 இன்ச்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த கர்வ் போட்டு தான் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த கர்வ் போடும்போது இங்கேருந்து 1 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு நேராக ஒரு வளைவு கொடுத்துட்டு இங்கே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம குடஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரவுண்டாக வருது. கை மேலெல்லாம் சிதும்பல் எதுவுமே வராதுங்க. எக்ஸ்ட்ரா துணியும் வர வாய்ப்பு இல்லை. இப்போ நான் இதை குடஞ்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் 2ஆ மடிச்சிருக்கேன். மடிச்சிட்டு இதை ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸை நெக் டிசைன் இதுக்கு மாற்றி தைக்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் பேப்பர் பேட்டர்னில் ஸ்டெப் மாடலில் எப்படி ப்ளவுஸில் கட் பண்ணணும்னு பார்த்தீங்க. அதை நான் இந்த ப்ளவுஸில் கலம்காரி ப்ளவுஸில் ஸ்டெப் மாடல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ
ப்ளவுஸை நல்லா விரிச்சிட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேக் சைடு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இது நல்லா எடுத்து விட்டுருங்க. இதுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபுல்லாக வந்து மடிக்க வேண்டியது இல்லை. அது கரை இருக்கு இல்லைங்களா, அதனால நான் வந்து இதே அளவுக்கு இந்த கரை கிட்ட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்து வைக்கிறேன். எதற்கு 1/2 இன்ச்சஸ்னா, எனக்கு கொஞ்சம் ஹைட்டு வந்து தேவை. இந்த ஹைட்டை விட ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா தேவைன்னும் போது நம்ம கீழே வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அதனால நான் இங்கே பாருங்க, எனக்கு வந்து 6 இருக்கு, நான் 6.5 எடுத்திருக்கேன். அடுத்து இங்க வருது இடுப்போடு சுற்றளவு. இந்த நெக்கெல்லாம் உள்ள தள்ளிடுங்க. உள்ள தள்ளிட்டு நெக் பேக் நெக் இறக்கும் இங்க வருது, அதுல இருந்து 1 சென்டிமீட்டர் மேல. அதே மாதிரி ஷோல்டர் இங்க இந்த இடத்துல வருதா, அதுல இருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளிக்கோங்க. அடுத்து இந்த ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் வருது இல்லைங்களா ஸ்லீவோட, அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்மோலோட ரவுண்டு இங்க வருது, இங்க இருந்தா நீங்க இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பிளவுஸ் எடுத்துடலாம். முதல் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் நெக் வந்து நம்ம இறக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம். இது பிளவுஸோட அளவு, அதுல இருந்து 1 சென்டிமீட்டர் மேல எடுத்து வச்சிருக்கேன். இங்க வந்து ஸ்லீவோட இறக்கம் ஆமுல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இப்படி வருதா. இந்த இடத்துல 1 சென்டிமீட்டர் வச்சு இப்படி வளைவு கொடுத்துறேன். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அங்க இருந்து நமக்கு 2 இன்ச்சஸ் நம்ம 1.5 இன்ச்சஸ் பிளவுஸ்ல வச்சதுனால இங்கே நம்ம 1.5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இப்போ காட்டன்னா சுருங்கும் இல்லைங்களா, ஏற்கனவே நீங்க வந்து ஒரு வாட்டி காட்டன் கிளாத்தை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே இது ஒரு 1 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். அப்போ சுருக்கங்கள் வந்து உங்களுக்கு சுருங்குற அளவு சுருங்கிடும். அடுத்து நீங்க அயர்ன் பண்ணிட்டு நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ரொம்ப சுருங்குற துணியா இருந்தா கண்டிப்பா 2 இன்ச்சஸ் வந்து நீங்க தையலுக்கு வைக்கணும். இது வந்து நான் 1.5 இன்ச்சஸ் தான் வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் துணினா லைனிங் துணியை வந்து நீங்கள் லைனிங் துணியாக இருந்தால் லைனிங் துணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அலசி எடுத்துட்டு அயர்ன் பண்ணிவிட்டு லைனிங் துணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃப்ரண்ட்டில் ஏன் கட் பண்ணலான்னா, ஃப்ரண்ட்டோட அளவு போக நமக்கு வந்து பெல்ட்டுக்கு வந்து எடுக்கணும். பெல்ட்டுக்கு வந்து நம்ம வந்து தனி பீஸ் கொடுக்கறதுக்கு ஃப்ரண்ட்டோட சேர்த்து நம்ம எடுக்கிற மாதிரி எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் கட் பண்ணிடுறேன் நான். இந்த இடம் இது வரைக்குமே கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து எல்லாம் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். நான் வந்து ஸ்டெப் நெக்கு கட் பண்ணுறதா சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அவுட் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த லைனை நம்ம போட்டுக்கலாம். முடிக்கிற எண்டு இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இதில் நான் வந்து முதல் ஸ்டெப் நெக் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து பான் நெக் கட் பண்ணிட்டு ஸ்டெப் நெக் பான் நெக்கில் டிசைன் கொடுத்து தைக்கலாம் அப்படின்ற ஐடியா வந்தது. நம்ம இப்போ பான் நெக்காவே நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கலம்காரி கிளாத்ன்றதுனால டிசைன் கொடுத்து தைக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க, பான் நெக் எடுத்தாச்சு. இது வந்து பேக்கு, ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம். இந்த அளவே நம்ம வச்சுக்கலாம். இறக்கம் வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி பாருங்க. இது உங்கள் அளவு ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் மேலே. அப்போ நெக்கோட இறக்கம் கொடுத்துட்டேங்க. இப்போ வந்து ஒரு நீங்கள் பான் நெக்கில் இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக வந்து இது 1 inches 2 இந்த இடத்துல இப்படி உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே கொஞ்சம் கீழே இறக்கினா நல்லா இருக்கும். நான் கொடுத்தது 2 ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே ஒரு கர்வ் கொடுத்துட்டேன். ஸ்டார் போட்டு நம்ம ஒரு கர்வ் கொடுத்துட்டோம். நெக் டிசைனை ஸ்டார் நெக்கில் வந்து இந்த ஜிக்ஜாக் மாதிரி நீங்கள் போடுறது வந்து இங்கே 1.5 inchesனால் இங்கேயுமே 1.5 inches உங்களுக்கு வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல 1.5 inches, இங்கேயும் 1.5 inches. இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் தையலுக்கு கழுத்து இது பண்ணுறதுக்கு 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணலாம். இங்கே இப்படி ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த கார்னர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பியும் தான் நீங்கள் இப்படி எடுத்துட்டு சிசர் வச்சு எடுத்துட்டு நெக்கு பாருங்க. இப்போ பெல்ட் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பாருங்க. இங்கே இருக்குங்களா, ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களுக்கு இப்படி பாருங்க. இங்கே 8 inches வருது. இப்போ நம்ம இங்கே வந்து இங்கே 1 சென்டிமீட்டர் இறக்கிட்டு நீங்கள் 8 inches இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 8 inches 8.5 inches மார்க் பண்ணுங்களேன். சைடு வந்து 8.5 inches. ஏன் 8.5 inchesனா பெல்ட் ஜாயிண்ட்டுக்கு 1/2 inches, ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1 சென்டிமீட்டர். அதனால நான் 8.5 இங்கே வச்சுட்டேன். சென்ட்ரல் டாட் வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இந்த சென்டரில் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 1 சென்டிமீட்டர் கீழே இறக்கிக்கோங்க. தையலுக்கு இப்படி எடுத்து வச்சு இந்த பாயிண்ட் இங்கே வச்சு இதை இப்படி எடுத்து விட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. இந்த அளவில் இருந்து உங்களுக்கு ஒரு 1/2 inches இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல்ட்டோட பக்கத்தில் வந்து நீங்கள் இங்கே வைக்கிறீங்க 1 சென்டிமீட்டர் இறக்கிக்கோங்க. தையலுக்கு நெக்கு கிட்ட இங்கே 1 சென்டிமீட்டர் கீழே இறக்கி வச்சுட்டு இப்படி வச்சு காமிக்கிறேன். நான் இறக்கிட்டு இங்கே வருது உங்களுக்கு. அதுலேருந்து 1 சென்டிமீட்டர் ஏற்றிக்கோங்க. இப்படி இழுத்து வச்சுட்டு இங்கே உங்கள் அளவு வருது, அதுலேருந்து ஒரு 1/2 inches இறக்கிக்குவோங்க. இப்போ இது உங்கள் அளவு வருது இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணி நான் கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அளவு. இப்போ நான் வந்து ஏன் வந்து கீழே வந்து கட் பண்ணாமல் அப்படியே எடுத்தேன்ட்டு உங்களுக்கு தெரியும். இது மேலே வந்து
மேலே நமக்கு பாடி போர்ஷன். இது பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் லென்த்தாக விடாமல் இருந்தோம்னா நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 4 பீஸ் வந்து பெல்ட்டில் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நமக்கு 2 பீஸ் ரெடியாக இருக்குங்களா, இன்னும் 2 பீஸ் தான் எடுக்க போகிறோம். பெல்ட் கட் பண்ணும்போது இங்கே ரொம்ப ஷார்ப்பு வந்ததுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ப் ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் 1.5 இன்ச்சஸ் கூட நீங்கள் ஷார்ப்பு வந்து எடுத்து விட்டுறலாம். இப்போ பாருங்க, பெல்ட் கரெக்டாக வந்துடுதா. நான் கீழேயும் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கிறேன். இது வந்து பானெக்குக்கு நெக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஸ்டார் நெக்கு, அதாவது ஸ்டார் வந்து கர்வ் வருது ஃப்ரண்ட்டில். இங்கே வந்து உங்களுக்கு பெல்ட்டு ஸ்லீவு கலம்காரி வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக கலம்காரி saree வந்து நீங்கள் வந்து லைனிங் கிளாத் கொடுக்கணும். காட்டன் தான், பியூர் காட்டன் தான். ஆனால் வந்து லேஸாக இருக்கும்.